ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே குக்கரில் சாதம் வைக்கிறீங்க. அது வந்து உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. நிறைய பேர்த்துக்கு சாதம் வடிக்கிறது எப்படின்னு தெரியலை. ஸோ அவங்களுக்காண்டி நான் சாதம் வடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இது கூடவே ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 உலக்கு அரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காண்டி 8 உலக்கு தண்ணி இதில் வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாருங்கள், ஆவி வருது. ஆவி வரும்போது அடுப்பை சிறுத்து வச்சுட்டு அந்த மூடியை எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 உலக்கு அரிசியை வந்து நல்லா 1க்கு 2 வாட்டி களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போட்டுருங்க. பார்த்து நிதானமாக போடுங்க, அந்த சுடுதண்ணி தெளிச்சிடாத அளவுக்கு. போட்டதுக்கப்புறமா 2 உலக்குக்கான உப்பையும் நான் இதிலேயே சேர்த்துருவேன். சில பேர் உப்பு போடாமல் சாதம் வடிச்சிட்டு சாப்பிடும்போது உப்பு போட்டுக்குவாங்க. நாங்கள் வந்து உப்பை முதவே போட்டுருவோம். ஏன்னா இந்த வடித்த கஞ்சியை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ சப்போஸ் நான் வடித்த கஞ்சியை என்னோடய ஹேருக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னா அன்றைக்கி நான் வந்து உப்பு போட மாட்டேன். வடித்த கஞ்சியை வந்து ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பை ஏற்றி வச்சிடலாம். அரிசி போட்டு உப்பு போட்டதுக்கப்புறமா இது வந்து பொங்கி தட்டும். அந்த தட்டும்போது அடுப்பை சிறுத்து வச்சுட்டு நீங்கள் மூடியை பாதியாக திருப்பி வச்சிடணும். நான் வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஃபுல்லாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது லன்ச் டு ஈவினிங் வரைக்கும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் vlog-ஆ அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு மெயில் வந்துடுச்சு. அந்த மெயிலில் உங்களுக்கு இங்கே பாருங்கள் தட்டிடுச்சு, திருப்பி வச்சாச்சு. இப்போ அடுப்பையும் சிறுத்து வச்சிடலாம். இது மேக்ஸிமம் ஒரு 25 மினிட்ஸ் வந்து இது வேகும். சாதம் வடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நல்லா மசியுது. ஸோ சாதம் வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் வேகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக வெந்துருச்சு. அந்த மூடியோட அளவு இருக்கிற இன்னொரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே அளவாக இருந்துச்சுன்னா வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு டம்ளரும் ரெடியாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், டம்ளரை வச்சுட்டோன்னா முடிஞ்சிருச்சு. நம்ம வடித்த சாதத்தை தயிர் சாதமாக எப்படி கிண்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடலெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாவும் இருந்ததுன்னா பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இருக்குது, நான் சேர்த்தேன்னா என் குழந்தைக்கு வந்து தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் வாயில் மாட்டுச்சுன்னா அப்புறம் அவள் சாப்பிட மாட்டா. ஸோ அதுக்காண்டி நான் இதில் வந்து பட்டை வத்தல் சேர்த்துக்க போகிறேன் காரத்துக்காண்டி. குழந்தைங்களா இருந்தால் பட்டை வத்தலை ஓரமாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ நான் அதனால தான் பச்சை மிளகா சேர்க்கலை. பச்சை மிளகா சேர்த்தா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டு, அப்புறம் வந்து மாங்காய். இப்போ மாங்காய் வந்து சீசனில் இருக்கிறதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம். இது வந்து நல்லா வதங்கட்டும். ரொம்ப வேகணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் வந்து இதில் இருக்கணும். அப்போ தான் வந்து கிளறின சாதத்தை போட்டு கிளறி நம்ம சாப்பிடும்போது அந்த வாயில் வந்து கடுக்குன்னு இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை லைட்டாக ஸ்டார்ட்டே பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன மெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஹாப்பியான நியூஸை தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். மானிட்டைசேஷன் அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 1.5 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் அன்றைக்கி வந்து vlog-ஆ தான் இதை எடுக்கணும்னு நினச்சேன். சாதம் வடித்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு vlog எடுக்கலான்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா அந்த மெயில் வந்ததில் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ தயிர் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கூடவே காரமான கோவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு தடவை நான் கோவக்காய் பொரியல் பண்ணேன்னா அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெவி ஒர்க் இருக்கும். எல்லாருமே வந்து வியாழக்கிழமையே உங்களோட வேலையை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுருவீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கும்பிடும்போது சாமி கும்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடு பளிச்சுன்னு இருக்கணுங்கிறதுக்காண்டி அன்னைக்கு தான் வந்து எல்லா வேலையும் பார்ப்பேன். விளக்கு விளக்குறதா இருக்கட்டும், பெட்ஷீட் துவைக்கிறதா இருக்கட்டும், வீடு துடைக்கிறதா இருக்கட்டும். ஸோ விளக்கு ஏற்றுற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் செய்வேன். அப்போ தான் விளக்கு ஏற்றும் போது வீடு வந்து பளிச்சுன்னு இருக்கும். எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து சிம்பிள் லஞ்சு தான் பண்ணுவேன். இப்போது நல்ல க்ரீமியான தயிரை இதில் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண போகிறீங்கன்னா இதில் பால் சேர்த்து பேக் பண்ணுங்கள். ஸோ அவங்க லஞ்ச் டைம் வர்றதுக்குள்ளே அது வந்து க்ரீமியான தயிர் சாதமாக ரெடியாக இருக்கும். என்னோட சேனல் மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்காண்டி நான் முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் ஒரு ஸ்வீட் செஞ்சு கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவேன். ஸோ இந்த வாரம் மகாலட்சுமிக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசி பருப்பை ஒரு உலக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். வீசம்படி உலக்கு. அதுக்கு தேவையான அதே உலக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 உலக்கு மண்டவெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 3, முந்திரி, பாதாம் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏலக்காயை இடித்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் ஃப்ரை பண்ணி கடைசியாக சேர்க்க போகிறோம். அப்புறம் பாயசத்துக்கு தேவையான ஒரு 100 ml வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் தேவைப்படும். அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கடவுளுக்கு பண்ணுற பாயாசங்கிறதுனால தான் பச்சரிசி எடுத்திருக்கோம். பச்சரிசியை வந்து நல்லா அலசி வச்சு அதையும் இதோட போட்டு இந்த தண்ணி கொதிக்கிறதோடு கொதிக்க விடுங்க. பருப்பு வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா? அதனால சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நான் இந்த வட்டம் வாங்கின பருப்பு என்னவோ தெரில, வேகவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா மலர்ற பருப்பாக இருந்தால் பாயாசம் இன்னும் நல்லா வரும். நான் வாங்கின பருப்பு வேறு என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் பாசி பருப்பை நான் தண்ணியில் ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இது நல்லா கொதித்து இந்த மூடியை தட்டி வரும்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பாசி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு கடவுளுக்கு வைக்கிறது வந்து என்னோடய வழக்கம். ஸோ அதனால் இந்த வட்டம் வந்து நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கடவுளுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நன்றியை நான் தெரிவித்தே ஆகணும் இந்த நேரத்தில். ஸோ இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சிறுத்து வச்சே இதை வேக விடுங்க. இது ஒரு 20 நிமிஷமாவது சிறுத்தே இருக்கட்டும், இல்லைனா பருப்பு வேகிற வரைக்கும் வேக விடுங்க. வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வாங்கின பருப்பு வந்து அந்த அளவுக்கு வேகமாக வேக மாட்டேங்குது. ஸோ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு. பட் சாதம் இன்னும் நல்லா குழையணும். பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா மலரணும். ஆனால் இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வேக மாட்டேங்குது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதமும் பருப்பும் வெந்தாச்சு. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்டவெல்லத்தை சேர்த்துக்க போகிறேன். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மண்டவெல்லம் வாங்கினதுனால இதில் தூசி இருக்காது. ஸோ அதனால் டைரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி கல் மண் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பாலையும் நல்லா கலந்துட்டு ஸோ மண்டவெல்லத்தை நம்ம திருகி போட்டிருக்கோம் இல்லையா? அது முழுசாக கரையிற வரைக்கும் கொஞ்சமாக அதில் கரையட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய்யில் வந்து பாதாம் முந்திரியை வறுத்து இதில் போட்டுடலாம். கடவுளுக்கு நீங்கள் படைக்கிறதுனால நான் பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ கிஸ்மிஸ் இல்லாதனால நான் பாதாம், முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து அதில் நல்லா வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கெஸ்ட்டு யாராவது வர்றாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா தேங்காயை வந்து சின்ன சின்ன பல்லாக நறுக்கி அதையும் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். ஆக்சுவலாக நான் தேங்காய் வந்து போட்டு சாமிக்கு யாரும் வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் தேங்காய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா தேங்காயும் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஏலக்காயை இப்போ பொடிச்சு இதில் சேர்த்துக்கலாம். பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நான் அந்த சைடு ஒரு பாத்திரத்தில் எனக்கு நெய் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டரை உருக வச்சுருக்கேன். அது நல்லா முறிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் பாதாம், முந்திரியை வந்து வறுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன்.
ஸோ பட்ரு நல்லா உருகிருச்சு. பாசி பருப்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாயசத்தை சாப்பிட்லாம். அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அது ஏற்படுத்தாது. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, சிறுபருப்பு வந்து டயட் இருக்கிறவங்க கூட அதிகமாக எடுத்துக்கலாம். அவங்களோட டயட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது அந்த ஃபில்லிங் தன்மையை கொடுத்துரும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வயிற்றுக்கோ எந்த உபாதையும் இது ஏற்படுத்தாது. இந்த பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பாயசம். மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயசம் பருப்பு பாயசம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு. இதை இதில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கெஸ்ட்டு வராங்கன்னா தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த பாயசத்தை வந்து இன்னும் பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு. நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துளசி ஒன்று அதில் போட்டுட்டு தான் நெய்வேத்தியம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் பூ கட்டவே இல்லை. ஸோ 6 மணி ஆயிடுச்சு. அதனால் நான் விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 திரி போட்டு நான் விளக்கு ஏற்றிருக்கேன். 21 திரி வந்து போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனையோ போட்டியோ இருந்துச்சுன்னா சரியாயிரும்னு சொல்லி 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க. 8 வாரம் தான் ஏற்ற சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த 21 திரி போட்டு விளக்கேற்றினோடனே என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அன்னையிலேருந்து நான் விடாமையே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே 21 திரி போட்டு நான் விளக்கேற்றிட்டு தான் இருக்கேன். அது வந்து எனக்கு மன நிம்மதியை தருது. ஸோ அதனால் நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் 2 லிட்டில் கிருஷ்ணா இருக்கார். ஒரு கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு, இன்னொரு கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா என்னோட செல்லக்குட்டி என்னோட மோனிக்கு தான். பெரிய கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா நான் இமிட்டேஷன் ஜுவல்லரி வாங்கலையே அந்த இமிட்டேஷன் ஜுவல்லரியை போட்டு நான் என்னோடய கிருஷ்ணாவை உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காமிச்சாச்சு. ராதைக்கு தச்ச ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நானே தைச்சது. அது எப்படி இருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹாப்பினஸ்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன், கடவுள் கூட ஷேர் பண்ணிட்டேன், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிட்டேன். நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் நான் உழைச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் யூடியூப்லேருந்து எனக்கு வந்திருக்கு. அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேண்டிய எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதோட வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட்டும் செஞ்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி vlog உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் vlog எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.